எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக தரமான 3 மலையாள த்ரில்லர் படங்கள தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது புழு. இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. படத்துல மம்முட்டி தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிட்டயர்டு போலீஸ் ஆபீசர். நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க இவங்களோட ஃபேமிலியோட விருப்பமே இல்லாம வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு இப்ப தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் வளர்த்துட்டு இருக்காரு. வீட்ட விட்டு வெளியலாம் போய் விளையாடக்கூடாது. அந்த மாரி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு. நம்ம ஹீரோ நைட்டு தூங்கும்போது ஆக்ஸிஜன் மாஸ்க் போட்டுட்டு தான் தூங்குவாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ போட்டுட்டு தூங்குறாரு பார்த்தீங்களா, அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க். அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோவ போட்டு தள்ளுறதுக்காக கெமிக்கல கலந்துடுறாங்க. ஸோ இத யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ சால்வ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான திருப்பங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த பாருங்க. படத்துல நடிச்சிருக்க நம்ம மம்முட்டியா இருக்கட்டும், இவரோட தங்கச்சியா பார்வதி நடிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோவுக்கு பையனா ஒரு சின்ன பையன் வருவான். இப்படி படத்துல நடிச்சிருக்க அத்தன பேருமே செம்மையா நடிச்சிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. மூவி கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். பட் படத்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வச்சு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா நல்லாவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸ்லோவா போனாலும் பரவால்ல. நல்ல ஒரு மலையாள த்ரில்லர் மூவி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த படத்த கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல சோனி லிவ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்த்தது இல்லன்னா, டெஃபினட்டா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. 2வதா இருக்கிறது ஈஷோ. 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. சோனி லிவ்ல இந்த படம் தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பாரு. நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு கேஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு சாட்சியா இருப்பாரு. அவரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போயிட்டு சாட்சி சொல்லணும். ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யாருக்கு எதிரா சாட்சி சொல்ல போறாரோ, அவனுங்க பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டிய நம்ம எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு துடியா துடிச்சிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி அந்த ஏடிஎம்ல செக்யூரிட்டி வேலை பார்க்கறதுக்காக போறாரு. ஸோ இவனுங்க இப்போ இவர போட்டு தள்றதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க? இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல நடந்துச்சு? இதுல நம்ம ஹீரோவோட என்ட்ரி எப்படி ஆச்சு? அவர் என்னெல்லாம் பண்ணாரு? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான சம்பவமாவே, பயங்கரமான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தையும் நீங்க பாருங்க. படம் இன்ட்ரஸ்டிங்கா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்துல அந்த ஏடிஎம் செக்யூரிட்டி வராரு பார்த்தீங்களா? அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்த நீங்க தாராளமா பார்க்கலாம். படம் வொர்த்து தான். சூப்பராவே இருந்துச்சு. இந்த படமும் உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல சோனி லிவ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்த்ததே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 3வது படம் கண்ணூர் ஸ்குவாட். இந்த படம் 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. மம்முட்டி தான் படத்துல லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு பணக்கார வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பல் புகுந்து அந்த பணக்காரன போட்டு தள்ளிட்டு, அவன் வீட்ல இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் கொண்ட தனிக்குழுவ பார்த்தீங்கன்னா அமைச்சு, எப்படியாவது இந்த கேஸ நீங்க தேடி கண்டுபிடிச்சு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இந்த குழுவோட லீடரா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மம்முட்டி இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க இந்த கேஸ கண்டுபிடிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க? எந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க? கடைசியில இந்த கேஸ இவங்க நல்லபடியா சால்வ் பண்ணாங்களா? இல்லையா? அதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படம் பார்க்கிறதுக்கு அப்படியே தீரன் அதிகாரம் 1 படம் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இருக்கும். படத்துல இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் உண்மையிலேயே வேற மாதிரி செம்மையா எடுத்திருப்பாங்க. இந்த படத்த ஒரு உண்மை சம்பவத்த பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க தாராளமா இந்த படத்த நம்பி பார்க்கலாம். படம் உண்மையிலேயே செம்மையா இருக்கும். தரமான ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவி. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் நீங்க இந்த படத்த பார்த்ததே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன இந்த 3 மலையாள த்ரில்லர் படங்களுமே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 3 படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க பார்த்ததே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படங்கள பாருங்க. பார்த்துட்டு இந்த படங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.